வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம ஊரில் மருந்து போகும் அருமையான மருந்து போல பயன்படுத்துகிற கீரை பிரண்டை வச்சு சூப்பராக ஒரு தொக்கு செய்வோங்க. இது வந்து கை கால் மூட்டு வலி உள்ளவங்களுக்கு, அஜீரண கோளாறு உள்ளவங்களுக்கும், அதே சமயம் கால்சியம் சத்து குறைவாக இருக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப நல்லது. இது வந்து நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டு தொக்கு மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 10 நாள் வரை நம்ம பயன்படுத்திக்கலாங்க, யூஸ் பண்ணிக்கலாம். இது இட்லி, தோசை, கர்ட் ரைஸ் இதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இப்போ இந்த பிரண்டை தொக்கு நம்ம எளிமையான முறையில் எப்படி செய்யறது பார்க்கலாம். நான் இந்த பிரண்டை ஒரு கட்டு வாங்கியிருந்தேங்க. அதை நம்ம கட் பண்ணி முதல்ல எடுத்துக்கலாம். கையில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் இல்லாமல் தேய்ச்சிக்கலாங்க, இல்லைன்னா இச்சிங் அரிப்பு வரும். தேய்ச்சிட்டு இதில் இருக்கிற நாரெல்லாம் இந்த பொருளை கட் பண்ணிவிட்டு எடுத்துருவோம். கட் பண்ணி இப்படி இழுத்தா இந்த கார்னரில் இருக்கிற நாரெல்லாம் வந்துடும். அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு கழுவிட்டு எடுத்து வச்சிடலாங்க. நல்லா கழுவிட்டு இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் கடாயில் இதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு வதக்கிடலாங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் கடாயில் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் கட் பண்ணி இந்த பீசஸ்லாம் அதில் போட்டுட்டு வதக்கிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆகும், தெரியும் நம்மளுக்கே. அது வரைக்கும் வதக்கிப்போம். ஒரு 5 to 8 நிமிஷம் ஆச்சுங்க. சேஞ்ச் ஆகிடுச்சு கலர். இது லைட்டாக சேஞ்ச் ஆன பிறகு நல்லா வதங்கின பிறகு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு ஆற வச்சுக்கலாம். இப்போ ஒரு 10 சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிக்கலாங்க. 4-5 பூண்டு பல் அதையும் தோல் உரிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நம்ம வதக்கிட்டு ஒரு 4 இல்லை 5 வரமிளகாய் சேர்த்து அதையும் வறுத்துக்கலாங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு வெந்தயம் இதில் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா வறுப்பட்டதும் நம்ம அதை பிளேட்டோடய எடுத்து வச்சிடலாங்க. இப்போ இந்த பொருளாக நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் இல்லை பிளெண்டரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். சின்ன லெமன் சைஸ் அளவு புளி வந்து தண்ணியில் ஏற்கனவே ஊற வச்சுருந்தாங்க. நம்ம இப்போ வதக்கின இந்த பொருள்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கூடவே புளியும் இதில் சேர்த்துக்கலாங்க. புளிச்சக்கையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு ரொம்ப நைஸாக இல்லாமல் ஒன்றும் பதிமாக நம்ம முதல்ல அரைச்சிக்கலாங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணியை சேர்த்துட்டு இந்த போல் அரைச்சி வழித்து எடுத்துருவோம். இப்போ அடுப்பில் அதே கடாய் வச்சுட்டு மேற்கொண்டு நம்ம இன்னொரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிட்டு பெருங்காய கட்டி இல்லை பெருங்காயத்தூள் அது சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அது இந்த பெருங்காயெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு அதையும் நல்லா பொரிய விட்டுடலாம். உளுத்தம்பருப்பு நல்லா செவந்ததும் நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருந்த பிரண்டை பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாங்க. கைவிடாமல் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது போல் வதக்கிறதால நம்ம ரொம்ப நாள் இது வச்சுக்க முடியுதுங்க. நான் இது போல் வதக்கி எடுத்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் தாங்க ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். ரொம்ப அருமையாக நல்லா இருந்துச்சு. இதுலேயே நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், தனி மிளகாய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கூட அடிஷனாக ஆட் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் காரமாக இருக்கட்டும்னு சொல்லி இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் எண்ணெயெல்லாம் லைட்டாக அப்படி வெளியில் பெரியற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். சுருண்டு வர வரைக்கும் வதக்கிடலாங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே ஸ்டவ் வச்சுட்டு நல்லா ஃபுல்லாக கிளறிட்டே இருப்போம்.
இப்போ நல்லா வதங்கிருச்சு. லைட்டாக அப்படியே எண்ணெய்லாம் வெளில வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாட்டிலில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜிலே அதில் வச்சுக்கலாங்க. தேவைப்படும் போது கர்ட் ரைஸு, தோசை, இட்லி இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு கொடுக்கலாங்க. அருமையான இந்த பிரண்டை தொக்கு நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ரொம்ப குறைஞ்ச அளவே இது செய்து பார்த்தேங்க. அருமை சூப்பராக வந்திருந்தது. இல்லை மூட்டு வலிக்கு, கை கால் வலிக்கெலாம் அருமையான சிறந்த உணவுங்க இது. பிரண்டை வச்சு நீங்களும் ஒரு முறை இந்த பிரண்டை தொகையல் செய்து பாருங்கள். அஜீரணத்துக்கும் அது ரொம்ப நல்லது. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி 10 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. 10 நாள் ஆனாலும் கெடாது. ட்ரெடிஷ்னல் ரெசிபியான இந்த பிரண்டை தொக்கு நீங்களும் ஒரு முறை இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.